விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. 2026 குரு பகவானினுடைய பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க, அந்த இடத்துல குரு பகவானினுடைய பார்வை படுது அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடம் அப்படின்னாலே விபரீதமான ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை, இப்படி ஒரு மாதிரி கெட்டு போகும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் இது கடைசியில் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படி எல்லாம் சொல்கிறதா இருந்தால் அந்த 8ஆம் பாவகத்திற்கு குரு பகவானினுடைய தொடர்பு பார்வை இருக்கும். அப்படி விருச்சிக ராசியே காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால அவங்க உழைக்கும் போது கிடைக்காத விஷயம், அவங்க தேடி போகும்போது கிடைக்காத விஷயம், அவங்க காத்திருக்கும் போது கிடைக்காத விஷயம் திடீர்னு நடந்தால் அது அதிர்ஷ்டம் தானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகள் இந்த குரு பகவானினுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. ஒருத்தரோட மனம் தெளிவடையுது, ஒருத்தருடைய மனசில் சந்தோஷங்கள் வருது, ஒருத்தரை சுற்றி நல்ல விஷயங்களாக நடக்குது, அவங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகளாக நடக்குது. நான் கம்மியாக தான் எதிர்பார்த்தேன், அது எனக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் தான் குரு பகவானினுடைய பார்வையினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. எப்போ குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் 2026 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியாக 11:50 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தை கடந்து கடகத்திற்கு போயிடுறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அந்த நேரத்தில் ஒரு உச்ச குருவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போக போகிறது தான் மிக அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் குரு. இப்போ விருச்சிகத்திற்கு மறைஞ்சா நல்லதில்லை, ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு தான் யோகக்காரர் வரப்போறாரு, தனத்திற்குரியவராக வருவார். காசு மறைஞ்சிருந்தது, கொடுத்த பணம் சிக்கலாக இருந்துச்சு, வரவேண்டிய பணம் வராமல் இருந்துச்சு, பூர்வ புண்ணிய இடம் பிரச்சனையாக இருந்துச்சு, மனம் பிரச்சனையாக இருந்துச்சு, குழந்தைகளினுடைய வாழ்வு தடையாக இருந்தது. அப்போ 2-5 குடையவரான குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சது நல்லதா, அதுவும் போய் பகை வீட்டில் போய் இருந்துச்சு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு பகை ராசி. அப்போது தனாதிபதி கொடுத்துட்டு வாங்க முடியலை, கெட்ட பேர், ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையினால் நாங்கள் விடுற பால் இருக்கே அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்ற முடியாமல் ரொம்ப மனஸ்தாபத்திற்கு ஆட்பட்டு இருப்பாங்க. அந்த அமைப்புகள் இப்போ மாறுது. அப்போது ராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சநிலையை அடைகிறாரு. அப்போது இந்த குரு பகவானினுடைய உச்ச அமைப்பு அப்படின்னு சொல்கிறது, ஒரு வருஷத்தில் குரு பகவான் ஒரு வருஷத்திற்கு ஒருக்காதான் இடம் பெறுவார். இடையில அதிசாரம், வக்ர பயிற்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் அமரக்கூடிய அந்த குரு 31 அக்டோபர் 2026 நாள் வரைக்கும் உச்ச குருவாகவே இருந்து அதிசாரமாகவே அந்த தேதியில் சிம்மத்துக்கு திரும்ப ஜனவரி மாதத்தில் 24ஆம் தேதி 2027 வருஷத்தில் கடகத்திற்கே உச்சம் பெறாரு. ஒரு 3 மாதம் சிம்மத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 3 மாதத்தில் அவங்க அதிசார பயிற்சியில் என்னென்னலாம் நன்மைகள், ஏன்னா 10ஆம் இடத்துல குரு போகும்போது பதவி, மற்ற விஷயங்கள், பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வருமானு கேட்டால் அதிசார பயிற்சியை தனியாக பார்க்கலாம். ஏறக்குறைய 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதத்துக்கும் இடையில் அந்த அக்டோபர்லேருந்து ஜனவரியை கழிச்சிட்டு பாக்கி 9 மாதங்கள் உச்ச அமைப்புகளில் குரு உக்காந்துருக்கிறது விருச்சிகத்திற்கு ஒரு பொன்னான காலம். அப்போது அந்த ராசியை பார்த்த நல்ல ஒரு மனசு, அந்த மனசுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல உறவுகள், அந்த மனதிற்கு கிடைக்க வேண்டிய நல்ல சூழ்நிலைகள், அவங்களுக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள், அவங்க எண்ணங்களில் உதிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே உச்சகுரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் இந்த இடத்துல முக்கியம் என்ன அப்படின்னா குரு பார்வை நடக்குது. அதுலேயும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உச்ச வீட்டில் குரு உட்கார்றது அந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும்போது அந்த ராசி மேலே பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை கும்பத்திலிருந்து சனி பகவான்
10வது பார்வையாக பார்த்துட்டு இருந்தார். அதுவே அதிகமான மன அழுத்தம். அந்த சனியும் கூட உங்களுக்கு மீனத்திற்கு போயிட்டார் இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 1.5 வருஷ காலமாக இவர்களுக்கு சனி பார்வை இல்லாத நேரத்தில் குருவினுடைய பார்வை கிடச்சிருந்தா எங்கேயோ போயிருந்திருப்பாங்க. ஆனால் கிடைக்கல, தொட்டது விளங்கலை, பாதியில் நின்றுச்சு. ஆக பாதியில் நின்ன காரியங்களை திரும்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு கொடுக்க போகுது. ஆக ராசியை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. பாவ கிரகங்களினுடைய தொடர்புகள் இல்லாமல் குரு பார்க்கறது விருச்சிகத்திற்கு மேன்மை. அதே மாதிரி சுயஜாதகத்திலையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் நல்ல தசா பலன்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, விஷாக நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் பிறந்திருப்பாங்க, 4வது பாதத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த அமைப்புகள் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்த மாதிரி திசை நடக்கும். படிக்கிறவர்களுக்கு படிப்பு மேன்மை, திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமண மேன்மை, உத்தியோக உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோக மேன்மை. இந்த மாதிரி ராசியை பார்க்கும்போது இவங்க முடிவே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உச்சகுரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர இருக்காரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அதிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த பார்வை இவர்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது? அதாவது குரு இருக்கும் இடம் பாழ்படும், பார்க்கிற இடம் சுபப்படும், ஒரு பொதுவான பழமொழி. அப்போது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரே, ஏதாவது ஒரு புகழை கொடுத்துருவாரு, நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அவர் கெடுத்துருவாரா அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க யோசிச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உச்ச நிலையில் இருக்கிறாரு, அந்த இடம் பாழ்படாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய உச்சப்பார்வை அப்படிங்கிறது புகழ் கிடைக்க போகுது. அப்போ இவ்வளவு நாள் எனக்கு அப்ரிசியேஷனே இல்லை, எனக்கு இவ்வளவு நாள் யாருமே என்னை பாராட்டல, என்னை திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த மனசுக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கிறோம். எங்களால் ஏன்னா விருச்சிக ராசி ஒரு பொது இடத்துல நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது, அது எல்லாருக்கும் இருக்கிறதா இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள அதை பதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக அது கூட இருந்த நேரங்கள் ஒரு ஏகாந்தமாக அவங்க வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நட்புகள், தெய்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கோவில், ஆலயம், தெய்வ காரியங்கள். அந்த காரியங்களை எடுத்து செய்யறதுக்கு, வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு, வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணாலும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு கிரக பிரவேசம் பண்ணணும், இந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட வீட்டை திருப்பி எழுப்பணும். 4ஆம் இடத்த குரு பார்த்தா வீடு, மனை, வாகன யோகம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வீட்டில் நிச்சயமாக நல்ல சூழ்நிலைகளும் நல்ல தெய்வ நடமாட்டங்களும் தெய்வ தரிசனங்களும் இவர்கள் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது பாக்கியஸ்தானம் வலம் வருது. விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியே தோல்வியடையும். அனைவருக்கு முயற்சி, இதுக்கு மேலே என்னை போட்டு படுத்தாதப்பா அப்படிங்கிற மனசு அவர்களை சொன்னாலும் கூட திரும்ப முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த முயற்சிக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வைராக்கியம். இந்த ஒன்றை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கரெக்டாக டியூன் பண்ணி விட்டால் போதும், அந்த வைராக்கியத்துக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நிச்சயமாக முட்டுக்கட்டை விழுகாது, நடக்காது, கிடைக்காது, போனால் வராது, வந்தால் திரும்பாது. இந்த மாதிரியான வார்த்தை கொண்ட மனிதர்களை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் சுத்தமாக தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்கக்கூடாது. தரித்திரம் பிடித்தவர்கள் அப்படின்னு ஒதுக்கிடணும். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்கள் முயற்சியை இகழ்ச்சி செய்பவர்களே விருச்சிக ராசிக்காரங்க, கூடவே வச்சுக்க கூடாது. அதை மட்டும் இந்த குரு பெயர்ச்சியில் அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெகட்டிவாக பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் செவியே சாய்க்காமல் இருந்தால் இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வலிமையை கொடுப்பாரு. லேசாக அப்படி தள்ளணும் அப்படின்னு
நினச்சா இவர்களை நல்லா முழு பலத்தோட ஒரு உச்சத்திற்கு எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை சுமைதாங்கியாக எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவானால் பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, 10ஆம் இடங்கிற தொழில்ஸ்தானத்தில் கேது இருந்து பல தடைகளை கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ராசி முயற்சி ரெண்டையும் பார்க்கறது சுபமான பார்வைன்னு சொல்லலாம், நல்ல பார்வைன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் கஷ்ட காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இனி சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாக இனி பிறக்க போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனிமையான நாளாக அமைய போகுது. இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியோட மனது எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி உங்களினுடைய வாழ்க்கையும் இனி தூய்மையானதாக மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுதுங்க. என்னம்மா பெருமையாகவே சொல்லிட்டு இருக்கியே, ஆனால் எங்களுக்கு எந்த நல்லதும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களினுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களே அட இது வேண்டாத பீஸு எங்கேயாவது வீட்டில் சுற்றிட்டு கிடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களினுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படைச்சவங்க, எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். நீ யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவி கேட்டீங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்குங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவன்கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க அந்த உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுக்கிட்டு நான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சது 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க. எதுவும் நீங்கள் என்னோட பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைச்சதுங்க. தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு பேசுறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலுமே உங்களோட மனசளவில் ஒன்றுமே இருக்காது. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது. என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்களில் அடி மேலே அடி இடி மேலே இடி நிறைய பணத்தை இழந்து இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்குமே வயசு 60 ஆகும், ஆனால் இப்போ வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுட்டுருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின நாட்கள் எல்லாமே போயிடுச்சுங்க. அந்த நாட்களை எல்லாம் விட்டுருவான். இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசி என்ன சொல்லுவீங்கன்னா, அடப்போமா என் வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படியாச்சு, அவங்க ஏமாத்துறாங்க இவங்க ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் இப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வருதுங்க. நடந்ததை எல்லாம் விட்டுருவோம். நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும், வேலை திறமைகள் உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையுங்க. அதிகார பதவி கிடைக்கும், அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, மன உளைச்சலில் இருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காது, செரிமான கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுது. மறைமுக எதிரிகள் கூட இனம் கண்டறிவீங்க, அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாற்றுவாங்க. அட, இவன் குணம் தெரியாமல் இருந்துட்டோமே, இவனை எதிரியாக நினச்சிட்டேன்ப்பா, இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேரும். குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண வசதி இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க அபகரணங்கள் வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்து கூட உங்ககிட்ட 10 ரூபா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, மறைச்சு வை. பிரச்சனையே கிடையாது. இதனால யாரும் உங்களை நம்பலை. இனிமேல் நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருங்க. உங்களை யாருமே நம்ப போகிறதில்ல. அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுடைய உண்மையை மறைச்சு வைங்கன்னு தான் சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சு வை, உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தை மறைச்சு வை. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நிற்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க, அதை பார்த்து மயங்கிடாதீங்க. அது உங்களை கெடுக்கிறதுக்கு தான், உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தான், உங்களினுடைய நன்மைகளை தீங்காக மாற்றுறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் சந்தேக கண்ணோட பாருங்க, தப்பே கிடையாது. அடுத்ததா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய சோர்வு சுறுசுறுப்பாக மாற்றுறாரு, உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு கோலாகலமாக இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா திருவிழா மாதிரி தினம் தினம் இருக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்போ சாதகமாக அமையும். குறிப்பாக மகன் மகள்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வங்கி கடன் கிடைக்கும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது. உங்களை கண்டும் காணாமல் ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்கள் எல்லாமே இப்போ வழியை பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களினுடைய நிலை உயர்ந்து நிற்கிது. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இந்த உடல் வலிக்கிறது, வயிற்று வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் பாதைகள் எல்லாமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்னதாக அறிகுறியை பார்த்தீங்கன்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது உடனே சரியாயிரும். நல்லா இருக்குன்னு அதை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரியாயிரும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது. திடீர் யோகங்கள் வரும், பணவரவு உண்டாகும். உங்களினுடைய உறவுக்காரர்கள் எல்லாமே தேடி உதவி செய்வாங்க.